ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தி தக் சாஃப்ட்வேர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்டா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு இன்டராக்ட் அது எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 கண்டென்ட்டா இருக்கும், பாருங்க எப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சிஎஸ்வி டு ஜேசன் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் என்னன்னா, ஒரு என்ன சிஎஸ்வி ஃபைலா இருந்தாலும் அது வந்து ஜேசன் ஃபார்மேட்ல வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த வெப்சைட். இப்போ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்வி டிவிஷன் இருக்கலாம், இது கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த சிஎஸ்வி ஃபைலும் நீங்கள் மாற்றணும் அதை வந்து சூஸ் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன சிஎஸ்வி ஃபைல் இங்கே இருக்கு அதை பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கும் பாருங்க. நான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கேன். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் டயபிட்டிஸ் ரேண்டம் ஃபால்ஸ் ஃபங்க்ஷன் இதை வந்து இந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து நான் இப்போ வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ வந்துருச்சுங்களா கீழே. இப்போ இதை வந்து இந்த சிஎஸ்வியில் அப்படியே ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் கன்வெர்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஜேசனாக கன்வெர்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதில் ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ஒரு மினிமம் ஆட்ரிபியூட் மட்டும் காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து சேட் ஜிபிடி போயிட்டு இதில் வந்து சில ப்ராம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ராம்ஸ் வந்து அதுவே வந்து நமக்கான அந்த HTML ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு நம்ம வந்து விஷுவலைசேஷனை வந்து நம்ம விட்னஸ் பண்ணலாம். அது எப்படி நான் ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க, அதை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண அந்த ஜேசன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கணும். திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் காட்டும். எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம், என்னென்ன டேர்ம்ஸில் பண்ணலாம். அவங்ககிட்ட இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்னா இப்போ ஒரு பிஎம்ஐயோ இல்லைனா வந்து ஒரு குளுக்கோஸ் லெவலோ இல்லைனா வந்து ஒரு இன்சுலின் லெவல் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ டயபெட்டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அதுவே பிரித்து கொடுத்துரும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ப்ராம்ப்ட் என்னன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஜேசான் ஃபைலை வந்து எனக்கு அதை வச்சு ஒரு HTML ஃபைல் ரெடி பண்ணி இங்கே ஜேசான் அப்லோடர் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து விஷுவலைசேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஜேசான் ஃபைலை நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜேசானுக்கான விஷுவலைசேஷன் அதுவே கொடுத்துரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்டர் பண்ணு. இப்போ வந்து அந்த ஜேசான் ஃபைலுக்கான ஒரு HTML வெப்சைட் கோடு இப்போ அப்படியே வந்து ஜென்ரேட் ஆகும். கோடு வந்து இப்போ வந்துருச்சுங்களா. இப்போ இதை வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ண இந்த கோட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து இது உங்கள் ஃபைல் மேனேஜர் சேவ் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, சேவ் ஆயிருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணோம், அதை வந்து ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் வித் கூகுள் குரோம் கொடுத்துட்டீங்களா. இப்போ வந்து நம்ம வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சிஎஸ்வி டூ ஜேசன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து இங்கே லோட் பண்ணணும். இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை கொடுத்தோம் இல்லைங்களா, சிஎஸ்வி ஜேசன் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க, நம்மளோட சிஎஸ்வி ஃபைல் வந்து அப்படியே இங்கே வந்து அதுக்கேற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டும். இப்போ நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 95 கொடுத்தா அது கூட ஒரு டேட்டாஸ் வரும். ஓரல் சர்வீஸ் இதுமாரி உங்களால் இது மாதிரி கிரியேட்டும் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து எப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலோ இல்லைனா ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கோ அதை வந்து நம்ம வந்து ஒரு விஷுவலைசேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது இது இப்படி தான் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.